தங்க ஹலோ வளர் வளர் ரேடியஸ் அப்ப வாங்கப்பா என் தம்பி வாடா தங்கா கைதட்டு நீ போட்டு வச்ச தங்கம் 48 நாள் பூஜையை சிறப்பாக நடத்தக்கூடிய வளர் ரேடியஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான். ஆஹா பழைய வயசு பத்தே வர உலக நாடக பிரபலம் நாடக சக்கரவர்த்தி திரைப்பட நடிகர் எதிர்கால இளைஞர்களின் சிந்தனையை தட்டி எழுப்பி நாடக சிற்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களை அகைவு தினமை என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி சமூக செயல்பாட்டாளர்களின் சார்பாக சமூக ஆர்வலர்களின் சார்பாக தமிழ் போல் தரணையில் பெயரும் புகழும் பெற்று வாழ்த்துகிறோம். நல்ல உள்ளங்கள் உசிலை பிரபு சோழன் அன்பு உறவுகள் சார்பாக தென்னமர கண்டுகளை கொடுத்து மரம் வளர்ப்போம் மலையை கொண்டு வருவோம் என்று முதலில் அதிக மரக்கன்றுகள் நட்டவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அதற்கப்புறம் இந்த முக்குலத்து சமுதாயத்தில் பிறந்த பத்மஸ்ரீ விவேக் ஐயா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என்னுடைய அண்ணன் தம்பிகள் இந்த மரத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் முகத்திலே நான் அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கிறேன். என்னை நீங்க பார்க்கவே இல்லையாப்பா. அடா சிங்கா ஓமையனாப்பா என்னைய மாதிரியே ஆக்டிவ் பண்ணுவானே. உண்மையிலே என் நாடகத்தை பார்த்து பிறந்த தங்க குழந்தை உங்க கையால விடு வளரும் புள்ள கொடுத்தாத்தே வேமா வளரும். கர்ச்சா எதுவுமே கேட்கலையடா புருஷா. மறக்காம நடுறேன். நன்றி நன்றி. தென்னமர தோப்புக்குள்ளே கோயிலே ஜேபி பிரதர்ஸ் போட்டோகிராபி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக என் தம்பி என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜேபி பிரதர்ஸ் போட்டோகிராபர் உசிலம்பட்டி. நன்றி என் தம்பிகளே. நீங்க வாட்டு உள்ள நட்டு விட்டு போயிடாதீடா. அன்பாலயத்தில் நடனம் பொன்னாடை போத்தி எங்களை புகழாரம் சூட்டி இந்த ஊருக்கு வரவழைப்பதற்காக அரும்பாடுபட்ட இந்த பூதிபுரம் இந்த மந்தேமன் கோயில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகளுக்கும் வெளியூரிலிருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் உள்ளூரில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எல்லாத்துக்கும் எம்.கே.ஆரின் பணிவான இரவு வணக்கம். இன்று ஜூலை 6ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு தமிழ் உறவுகள் அத்தனை பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டீங்க. அந்த ஃபோனை எடுக்க முடியல. காரணம் தினசரி நாடகம், அதனால் தூங்கி விட்டேன். வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பின உறவுகளுக்கு பதில் சொல்ல முடியாட்டாலும் உங்கள் பாதத்துக்கு என் சிரசை காணிக்காக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா என்று தெரியலை. ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விடுறேன். புரிஞ்சா சிரிங்க, இல்லைன்னா வீட்டில் போய் படுங்க என்பதை. வணக்கம் பச்சதுண்டு சம்சாரி மயனே. கடவுளி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. இந்த நாடகம் இந்த மந்தையம்மன் கோவில் வாலிமன் நல்லா ஏற்றி வைப்போ. மந்தையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் 2 மணிக்கெல்லாம் நிறைவாகிவிடும். அதே உண்மை. பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவ செல்வங்களே கப்ளிங் ஓ சொல்லக்கூடாது. 3 மணி எங்க நிலவரம் சரியில்லை, அங்கிட்டு போங்க போ. ஆமா நீங்க வந்து 2 தடவை டான்ஸ் கூட கட்டி பிடிங்க. விழா கமிட்டிக்கு இன்னைக்கு ஒரு அரிய வாய்ப்பு. டான்ஸ் இடம் குத்தாட்டம் போடுறவர்கள் உள்ள போய் சட்டியை அலசவும். ஹலோ எக்கோ இங்க இருங்க ஆலி போச்சு எக்கோ. ஹலோ ஹலோ தென்னாட்டு இத வந்து விட்டா சிரிப்பாயும் சிங்கம் நம்ம ஏரியா புலிக்குட்டி முண்டை சட்டியை ஒழுங்கா போடும். வாடா வாடா ராமு வாய்டா ராமு என் தம்பியடா. என் சிங்கக்குட்டி குடிக்க கூடாது குடிக்க கூடாது. அப்படி குடிக்கிறாப்புல இருந்தா நாளைக்கு குருண மருந்து சேர்த்து போட்டு குடி.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். தம்பி தம்பி தம்பி, அந்த கப்பல தண்ணி கொண்டு இருக்கல, அதை ஊத்திட்டு மண்ணெண்ணையை கொண்டு வந்து என்னை எரிச்சிடுறியா? போ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, கைதட்டலாம். தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா, அண்ணே தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. ஆமாண்ணே. முக்குளத்து மூலிகையால் செய்த மருந்து, மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையால் செய்த மருந்து, மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் வணங்குகின்ற கல்லர் மருந்து, எங்க பாப்பா வட்டி தேவர்களும் வணங்கு மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா, அக்டோபர் 30 பிறந்த மருந்து, எங்கள் அன்னை என்று ராணி பற்ற செல்ல மருந்து. அக்டோபர் 30 பிறந்த மருந்து, எங்கள் அன்னையிலிருந்து ராணி பெற்ற தேர்தல் மருந்து. எதிர்கால இளைஞர்களும் வணங்கு மருந்து, எங்க ஆப்ப நாடு போற்றுகிற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா, சித்தி விளையாட செய்யும் சித்த மருந்து, எங்கள் சின்னாண்டியில் எழுதி வைத்த என்ன மருந்து. ஆமாம். எங்கள் தென்னாட்டில் ஈழ்த்துகின்ற தேவர் மருந்து. எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மருந்து, எங்க முக்குள மக்களும் வணங்கு மருந்து. நமக்கு தென்னாட்டில் 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 மருந்து இருக்கு தெரியுமா, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பிறந்த மருந்து, எங்கள் ஊருக்காக வாழ்ந்துட்ட தேவர் மருந்து. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தலைவர். தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா. பிறந்த நாள் என்பது என்னவென்றால், பிறந்த நாள் என்பது என்னன்னா, அந்த பிறந்த நாள் அன்று பிறருக்கு வயிறார சோறு போட்டு மனம் குளிர செய்வதே பிறந்த நாள் எனப்படும். கைதட்டலாம். இப்போ நம்ம அப்படிலாம் கொண்டாடுறது கிடையாது. பணம் வச்சிருக்கிற திமிர் மயிருக்கு சில பேர் பார்த்தா பிறையை கொண்டு வந்து மூஞ்சில் அடிக்கிறேன், 20 கிலோ கேக்கை கொண்டு வந்து சேச்சிப்பை வச்சு வெட்டுறாங்க. உண்மை. அதனால பிறந்தநாள் கொண்டாடுற உறவுகள் எல்லாம் அன்றைய பிறந்தநாள் அன்று கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் அத்தனை பேருமே தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவராக இருப்பீர்கள். கைதட்டலாம். இந்த என் தம்பியெல்லாம் இருக்காங்க. என் தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவு விஷயங்கள் ப்ரோ, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நீங்கள் எல்லாம் டச்சு செல்லு பாடத்தை படிக்காமல் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு 12 கிலோ போச்சு எப்படி என்று பாடுகளை கேட்கணும். அப்புறம் யானை கரடி படங்களை பாருங்கள்.
பிரிப்பேடு உன்னை விளக்க மாட்டாடி முண்டை. சிரிக்க கூடாது, படிக்க வேண்டும். இந்த காலத்திலே படித்தாத்தான் உயர முடியும். இன்ஸ்டாகிராம் பாருங்கள் உறவுகளே, நான் சொல்வதற்கு முன்னாடி அவங்களே எல்லாம் பெத்ததாக தகப்பந்தான் பிள்ளைகளை கெடுப்பதற்கு 100% போராடுறீங்க. இங்க வாரு, அம்மா அப்பா தான் கெடுக்கிறாங்கன்னா அது கை தட்டுறாங்க. தா மேடம், அங்கே உட்காந்து லாங்கில் உட்காந்து பல்ல காட்டி சிரிக்கிற மேடம், உங்க பிள்ளை இதில் இருக்கானா? தோசைக்காரங்கிட்ட மண்டியில் அடிங்க மேடம், என்னைவே நோத்தவங்கம்மான்னு சொல்றாங்க. அப்போ எந்த உங்க அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரியாது. என் அன்பு உறவுகளே, இந்த பகுதியிலே நாடகம் என்று சொன்னால் 100 பப்புனுக்கு மேலே நாங்கள் இந்த பகுதியிலே நாடகம் வாங்க வேண்டாம் என்று சங்கத்தில் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் உயிர் உள்ளவரை வருவேன். ஏனென்றால் நான் ஒரு உதுத்தவைய என்பதை உங்கள் மத்தியிலே ஆணித்தனமாக கூறின. கைதட்டலாம் எல்லாருமே. எனக்கு தேவை 10 பேர் நல்லா இருக்கணும். அதற்காக எந்த இமுசையும் கொடுமையும் எத்தனை மன்னன குண்டுகளையும் வீசினாலும் நான் தாங்குவேன். ஏனென்றால் இந்த செக்கானு ஒன்றுக்கு அங்கிட்டு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் எங்கள் ஐயா முனியாண்டி அவர்கள் இந்த பகுதியிலே சோழநாத்து வாங்கிட்டு வந்திருக்காரு என்பது எனக்கு பெருமை. ஆமாப்பா, மாட்டுக்கு இறையிலேன்னு எங்கள் ஐயா மானாமதுலேருந்து வண்டி கட்டிட்டு வந்து இங்கே சோழநாத்து வாங்கிட்டு போயிருக்கார். அன்று மாடுகளுக்கு பசி இல்லாமல் சோழநாத்தை கொடுத்து வாயிலா சீமனை காப்பாற்றினார்கள். இன்று இந்த வாயு உள்ள சீமன் இந்த எம்கேஆர் என்ற எருவு மாடையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்பது எனக்கு பெருமை. கைதட்டலாம். நீங்கள் அத்தனை பேருமே அமைதி காத்து தம்பி முக்கி பேசக்கூடிய அளவுக்கு வந்து விட்டேன். நன்றி ப்ரோ. கோமாளி எங்களா? நான் தான்ப்பா கோமாளி. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. கோமாளி எங்கன்னு கேட்க, நான் தான் கோமாளி. அது டான்ஸ் ப்ரோ. அப்பா அன்பாலயத்துக்காக சிறி நன்கொடை ராவண்ணா ராதாகிருஷ்ணன் மகன்கள் நிலவன் இனியன் என் தம்பிகள் சார்பாக 201. உங்க அப்பா பேரு ராதாகிருஷ்ணனா? போலந்து ஓச்சு. ஒரு ராதாகிருஷ்ணன் இந்த பாடு வர்றனடா. எத்தனை ராதாகிருஷ்ணன் பிறந்தாலும், எத்தனை ராதாகிருஷ்ணன் பிறந்தாலும், எத்தனை கருப்புசாமி பிறந்தாலும், எத்தனை முனியாண்டி பிறந்தாலும், எத்தனை ராகுல் கோகுல் அம்பட்டு பேர் பிறந்தாலும் தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா போல் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் செய்தி வீடி என்பது செய்தி வீடி அடிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். அதுக்கு ஏன் செய்தி வீடி உருட்டி செய்து உள்ள திணிப்பதே செய்தி வீடி எனப்படும். அண்ணே அண்ணே அண்ணே, ஏன் அன்னைங்களா? வாமாமா வாமாமா ஊட்டாண்ட நீ வரம் காட்டினா விடமாட்டேன். சாபச்சா சக்கு நீ விழுந்துகிட்டு நக்கு. கள்ளர் மறவர் கனத்ததொரு அகமுடையார். இது மூன்றும் சேர்ந்ததுதான் முக்குலம். தெய்வீக திருமகன் என்ன சொன்னா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலையும் எல்லா சாதி மக்களையும் அரவணைத்து வாழுங்கள், ஆனால் முக்குலத்தோர் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னார் பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா. ஆனால் இன்று என்னுடைய கருத்து, முக்குலத்திரிடம் ஒற்றுமை இல்லை, கிடையாது. ஆனா ஒரு ரத்தம் ஒரு இனம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். அன்புறவுகளை
இன்னைக்கு 100 ரூபாயை கைமாத்து கொடுத்துட்டு செக்கானத்தில் 100 பேர்ட்ட சொல்றேன், 100 ரூபாய் கைமாத்து கொடுத்துருக்கேன் தரமாட்டேன். ஆனால் தன்னுடைய 32 கிராம நிலத்தையும் தாரவாத்து கொடுத்து 18 சித்தரிலே ஒரு சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகான் யார் என்றால் பசுமொன உண்ணா முத்துராமலிங்க தேவரையா. இங்க இருக்கிற எத்தனை பேர் தண்ணி அடிக்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் கை தூக்குங்கய்யா. பரவாயில்ல, முதல்ல தூக்குனதே தண்ணி அடிச்சாலுதேன். என் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் செலவைக்கணும், உண்மைதான். அந்தவாறு அப்படி போடு என் சிங்கம், அதுக்கு மாட்டு கோமியத்தை குடி. எங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், நான் சொல்லும் போது உங்களுக்கு எரிச்ச மசராத்தியா இருக்கும். குடிக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. பட்ட துயரங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. குடித்தால் முதலில் நம்ம வீட்டில் மரியாதை இருக்காது, பிறகு நம்ம ஊரிலே மரியாதை இருக்காது. குடிச்ச மனுஷன் ஒரு நாள் குடிக்காம இருந்தாலும் அவனுக்கு பட்டம் குடிகாரன் என்ற ஒரு பட்டம். உண்மைதானே? சாதிக்கலாம், குடிக்காட்ட நிறைய சாதிக்கலாம். எங்க ஆத்தாலாம் கைதட்டுது. இன்னுமே பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றேன், எங்க ஆத்தாக்களா, நாளையிலிருந்து நீங்க குடிங்க. ஆளுக்கு 2 ஆப்ப சாப்பிட்டு புருஷனை பூரா உலக்கிட்ட வெதர்ல ஆட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ என்னை கொல்ல பாக்குறாங்களே. ஹலோ கொஞ்சம் சார் மைக்கு வாணி மை ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த பாட்டு கீழே வச்சேன் தம்பி, எக்க வச்சு சார் போயிங்க. ஹலோ, அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்து மக்களை எல்லாம் ஒற்றுமையாய் இருக்கும்படி சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி நமக்குள்ள முக்குளத்தூர் மக்களுக்குள்ள சாதிகளின் பேரை சொல்லி ஊருக்கு சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயம் பல சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போலிருக்கு. வாங்க மானியா பாய். மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போலிருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. சேர்ந்து பாப்பாவட்டி முக்கிய தேவர் வந்தாரு. என்னிடம்
முக்கிய விஷயம் பல சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் எனக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. இளைஞர் கையில தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா பிறந்த மாவட்டத்திலே பிறந்தவர் தான் தெய்வீக திருமகனா முத்துராமலிங்க தேவரையா. இந்த நாடகம் என்ன நாடகம் என்று தெரியாமலே சில பேர் வந்திருப்பீங்க. வள்ளி திருமணம். ஏன் ஊருக்கு வள்ளி திருமணம் வைக்கிறாங்க என்றால், இந்த வள்ளியும் முருகனும் மாலை மார்த்து விட்டு போனாத்தான் அந்த கிராமத்திலே 5 தூத்த ஒழுகும் என்பது ஐதீகம். முருகனுக்கு தாரம் 2 தாரம் முருகனுக்கு. அது ஏன் 2 தாரம் என்றால், இந்த பொண்டாட்டி கோய்த்துக்கிட்டு வஞ்சு விட்டால் அந்த பொண்டாட்டிட்ட போய் கஞ்சி கொடுத்துக்கலாம் என்று அந்த முருகப்பெருமானை நினைத்துத்தான் பூலகத்திலே எல்லாரும் 2 ஷாட் அடிக்கிறீங்க. முருகனாவது 2, அது நம்மாளுக 3 4 கெடாமத்திரிய 2 தாரம் கட்டுனால் நீங்க நினைக்கிறீங்க 2 டொங்கா சென்று. அது கிடையாது. நாளைக்கு புடிவட்டு போனால் கஜா கஜா சிரிக்கிறாங்க என் தம்பிகள் எல்லாம். என் தம்பிகள் எதற்காக என்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிறார் என்றால், ஒத்த தாரத்துக்கு வழியிலேடா முண்டை என்று சிரிக்கிறார். இன்னைக்கு எங்கு சென்றாலும் ஒரே கேள்வி, என் செவிகளை செருப்புட்டை அடித்தது போல் இருக்கிறது. என்ன கேள்வி என்றால், என் தம்பிகள் எல்லாம் அண்ணா பொண்ணு இருக்கிறதா பொண்ணு இருக்கிறாது என்று இனிமையான குரலில் கேட்கிறார். நான் சொன்னேன், எந்த பிள்ளையும் கிடையாது, வேக்கல்ல இல்லைன்னே. உடனே என் தம்பி ஒருத்தன் சொன்னான், 4 உள்ள தாய் எங்கனையாவது இருந்தா சொல்லு, அதை கூட நான் கற்பப்பை இல்லாட்டாலும் பரவாயில்ல, சவுளிக்கடை கட்டப்பையை வச்சு ஒரு போர் ஓட்டுக்கிறேன் என்று சொல்றான். காரணம் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஏனென்றால் இன்னைக்கு நான் பிறந்த நாள் அன்று மௌன விரதம் இருக்கிறேன். கைதட்டலாம் நீங்க. உலகத்திலே அரிய வகை பிறப்பு என்றால் பெண்ணாக பிறக்க வேண்டும். தாய்மார்களே, கைரோகோசங்களை எழுப்புங்கள், கைதட்டுங்கத்தா. பெண்ணாக பிறக்கணும். ஏன்? எப்பயுமே பெண்ணுக்குத்தான் மரியாதை. எந்த யானை கதை சொல்ல முடியாது. பிறந்த நாளைக்கு யானை செத்து போச்சு. ஏன் பெண்களை சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வாக்க போறாப்புல இருந்தா பொம்பளை தான் கூப்பிடுவாங்க, ஏ தாய் நிற குடத்தோட முன்னாடி போ மகாலட்சுமி. ஒரு கும்பாஜியா இருந்தாலும் நிற குடத்தோட போக சொல்றாங்க. ஆனா ஆம்பளையால ஏன் நிற குடத்தோட போக சொல்லல? அந்த காலத்து பாட்டைங்க, இவன் ஏற்கனவே நிறவோதில் இருப்பேன், இந்த குடத்தை கொண்டு போக சொன்னோம்னா அந்த குடத்தை கொண்டு அடவு வச்சுக்கிட்டு ஒரு கோட்டர் வாங்கி போடுவேன். அதனால தான் மகாலட்சுமி என்று பெண்களை பாட்டைம்பூட்டை காலத்திலிருந்து வணங்குறோம். தாய்க்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது உலகத்திலே. பசியை போக்கி பிறருக்கு பசி என்றால் உதவி செய்ய என்று அன்றே சொல்லி கொடுத்தவள் பெற்ற தாய். ஒன்றும் பருப்பு வேகாட்டாலும் பரவாயில்ல, எத்தனை சிலிண்டர் காலியானாலும் பரவாயில்ல. தம்பி நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போய் செக்கானத்தில் போட முடியுமா? அங்கே எத்தனை வண்டி போகுது வருது, டீயனை மட்டும் நோட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. இந்தா வெறுங்குடத்தை தூக்கிட்டேன் சொல்லி வாய முடியும். எங்கள் அண்ணன் இவ்வளோ தூரத்துக்கு நடக்கிறார், என்ன காரணம்?
என்ன காரணம் என்றா அது வீடு அதுக்கே தெரியல. ஆனா ஒரு நிமிஷம் ஆம்பளை ஊரா கண்ணீர் மல்க வேண்டி பாருங்க, மன உரி பாருங்களேன். ஓகே ப்ரோ, அண்ணே ஒன்று செய்றியா, உன் செருப்பை கழட்டி என்னை அடிக்கிறியா, காலகாலத்தில் நாடா நின்று நான் வீட்டுக்கு போயிடுறேன். சிடான் மிஸ்டர் நீக்குரோ லாங். எஸ் சார். அப்போ என்ன காரணம், 2 ounce அதிகமாகி விட்டதுன்னு பாரு. எங்க அண்ணன் தம்பியில் அத்தனை பேருமே மன உளைச்சலுக்கும் மன வலிக்காக குடிக்கிறார்கள். குடித்த எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருமே கருணைங்க தான், நல்லவர்கள் தான். தம்பி இருங்க தம்பி, உள்ள கதையே சொல்ல முடியல, நீ யானைக்கு போயிட்ட, இன்னைக்கு உனக்காக பூனையும் அட்டைப்பூச்சி செய்தால் எப்படி என்று ஒரு யோசனை செய்திருக்கிறேன். ஆனால் எதுவுமே இல்லை. ஒரு பாடலை பாடுகிறேன். என் தங்கங்களே, என் செல்வங்களே, அங்கே வந்து நில்லுங்களே. தம்பி தம்பி கொஞ்சம் வாலிமை எக்கோ இங்க தங்கம் தாங்க. அல்லோ அல்லோ. தேசத்துக்கு கீழே என்ன தேசம் கீழையா, எங்க ஐயாவாட்டா பாடும் போது எத்தனை மேடையில் பாடியிருக்கேன், அருள் பிடிக்கும் எனக்கு, எனக்கே என்னமோ பிடிச்சிருச்சு. அல்லோ அல்லோ, எங்க அண்ணன் சொல்லுது அதுக்காக. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. சரிதான அண்ணே? தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. வெள்ளையன தேவரையா போசி எரிச்சார், அது பேசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சார். தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா முக்கிய தேவரங்க. தலைவர்களோ எத்தனை பேரு தமிழ்நாட்டில், தலைவர்களோ எத்தனை பேரு, பசும்பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு? இந்த தலைவர்களோ எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தேசத்துக்கு 2 கண்ணனே, துண்டு போட்டானே நம்ம தேசத்துக்கு 2 கண்ணனே, அது தேவரையா போதுதானே. ஆமா, நாட்டுக்கு எந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்ன இப்பதான் சில வேஷம் போட்டு அலைகிறாங்கயா. தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுனே, அது தேவரையா போதுதானே. ஆமா, நம்ம தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா பாப்பா வட்டி முக்கிய தேவருங்க. முக்குளத்தூர் மக்களும் பாரு, எங்க தேவரையா வாரிசுதானே. ஆமண்ணே, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானங்க. கை தட்ட மாட்டீங்க எல்லாருமே. என்ன நகரத்திலும் பொன்னரமா விளங்கக்கூடிய இந்த நாடகம் எதற்காக இப்படி வைக்கணும், ஏன் வைக்க வேண்டும், என்ன காரணத்துக்காக வைத்திருக்கிறார்கள் இந்த புண்ணிய பூமியிலே என்று நோட்டீஸை பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. என்னவென்றால், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் பூதிபுரம் கிராமத்திலே அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சங்கிலியங்குளம் வெள்ளையாண்டி தேவர் வகைராவுக்கு பாத்தியப்பட்ட அம்மன் பிடிக்கி வகைராக்கள் 3 பாட்டன் மக்கள் மற்றும் பூதிபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக
தமிழகத்திலே தல சிறந்த நாடக நடிகர்களை எஃப்சி எடுக்காத ஒரு மகேந்திரா வேனில் அழைத்து வந்து ஒரு பெப்சியை குடித்து விட்டு பப்சியை திண்டு விட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ சிரிப்பா சிரிக்குது ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது மனுஷியாக நடைபெறுகிறது. நடிப்பு சவேந்தன், நடிப்புக்கு இவரே மன்னன், வேல் பிடிப்பதில் கெட்டிக்கார், வேஷம் போடுவதில் பச்சிலம் குழந்தை பாலகன். புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிகே ராஜாராம் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து ராஸ்கல் ராஸ்கல் கட்டப்பமும் ஓமத்துறை. குயிலா குயிலா குயிலே குயிலே இன்னும் கோபம் குயிலே உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வரும் மாவனே. குபுர குயில் செவலை பார்த்து நடு சாமத்தில் சாமந்திப்போ ஆள் அசத்து வெட்டி வரும் ஆசம் விரல வெட்டா பேசும். இது போன்ற பல பாடல்களை பாட உள்ளே தயாராக நிலையில் தங்க மங்கையாக அரிதாரம் பூசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு தங்கச்சி மன்னார்குடியை சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று ஏன் நீ பிறந்த? உனக்காக பாடல்கள் எழுதப்பட்டதா? இவர் சாப்பிடும்போது பாடல், மகேந்திர வேனில் ஏறினாலும் பாடல். காரணம், பாட்ட சொல்லியே சேன வைத்து இருக்கிறார். ஆனால் என் அன்பு நண்பன், ஆருயிர் நண்பன், எதிலையுமே கெட்டிக்காரன் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் 300 மூடை சிமுண்டு மூடையை ஒரு ஆள் களவு ஓட்டு இலச்சு படுத்துக் கொள்வான். மாட்டுத்தாவணி காகரி மார்க்கெட்டிலே 300 டன் முட்டைக்கோசை ஒரு ஆள் உரித்து தள்ளிவிடுவான். ஆனால் அவன் செய்த பாவமோ, அவன் மண்டை மேல இறைவனுக்கு கோபமோ, மண்டையில் மசுறு இல்லை. மண்டையில் மசுரல்லாட்டாலும் உசுரை வைத்து தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அன்பு பிரான்ஸ் வையாபுரியை சேர்ந்த கொய்யாபுரி மகன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்த ஒரு ராஸ்கல். இந்த துணியை அத்துட்டு போகும்போது இந்த காத்து முண்டமா தெரிய போறாங்க. ஐயா அதை கேட்க கொண்டு வாங்க. போ ஐஸ் உரியுமா? ஐஸ் உருவினாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன். அண்ணே என்னண்ணே எப்பா அங்கண்ணே உங்க அண்ணன் இருந்துச்சு, ஒரு அம்மு வச்சிருந்துச்சு, ஒரு ஆப்பு, அவருக்கு ஒரு 3 நிமிஷம் ஊற்றி படுக்க போடுங்கப்பா.